வெல்கம் டு ஆல். இந்த லெக்சர் சீரிஸில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஆர்ஆர்பி ஜேஇ ஜென்ரல் சயின்ஸ் பார்த்துட்ருக்கோம். நம்மளுக்கு சிலபஸ் என்னன்னு தெரியும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயின்ஸ் அப் டு 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்இ சிலபஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து 9th வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது லைஃப் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்டில் வந்து ஃபிசிக்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி என்விரான்மெண்ட்டில் வந்து ஒரே ஒரு யூனிட் பார்த்துருக்கோம். ஸோ அது என்ன அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ் பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாம் போகிறப்ப ஸோ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அவங்க வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் போயிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 9th ஸ்டாண்டர்ட் வீடியோ பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் கெமிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால் என்ன, ஸோ அதை வந்து எப்படி ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸாம் ஓரியன்டாக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால் என்ன. ஸோ அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்குற நிறையா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பால் வந்து தயிர் ஆகுறது, ஸோ அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகுறது, ஈவன் தோ நம்ம வந்து சுவாசிக்கிறதே வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ வந்து அது எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இந்த ஆக்டிவிட்டியில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெக்னீஷியம் ரிப்பன் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ மெக்னீஷியம் ரிப்பனை எடுத்துக்கிட்டு இந்த பர்னரை வச்சு இதை வந்து ஹீட் பண்ணுறாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஸோ ஃபைனலாக வந்து இந்த டிஷ்ஷில், அந்த சைனா டிஷ்ஷில், அந்த வாட்ச் கிளாஸில் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா மெக்னீசியம் ஆக்சைடு அப்படின்னு சொல்லி ஒரு பவுடர் ஃபார்மில் கிடைக்குது. ஸோ வந்து இதில் வந்து என்னவா மாற்றுறாங்க அப்படின்னா ஒரு மெக்னீஷியத்தை வந்து ஏரில் வச்சு ஹீட் பண்ணுறாங்க. ஸோ வந்து மெக்னீஷியம் ஆக்சைடு அப்படின்னு ஒரு புது வகையான ஒரு ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து பேசிக் ஃபார் த கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு ஒரு பேசிக் என்ன அப்படின்னா இதுதான். ஸோ அவங்க வந்து இன்னொரு ஆக்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த சல்ஃபியூரிக் ஆசிடில் வந்து ஒரு ஜிங்க், அதாவது ஜிங்க் கிரானுவல்ஸ் அதில் வந்து ஆட் பண்ணுறாங்க. அதை வந்து ஒரு கிளாஸ்குள்ளே வச்சு மூடிட்டாங்க அப்படின்னா ஸோ சில நேரம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து H2, அதாவது ஹைட்ரஜன் கேஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஹைட்ரஜன் வந்து இன் ஃபார்ம் ஆஃப் கேஸில் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மெட்டீரியலை வந்து இன்னொன்று, அதாவது ஒரு ப்ராடக்ட்டு இல்லைனா வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ப்ராடக்ட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு புதுசாக ஒரு ரியாக்டன்ட், அதாவது புதுசாக கிடைக்கிற ப்ராடக்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கிடைச்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதோட ஸ்டேட் சேஞ்ச் ஆகும். நம்மளுக்கு ஸ்டேட்டுனா என்னன்னு தெரியும், 3 ஸ்டேட்டு தான் இருக்குது. ஒன்று வந்து சாலிடு, இன்னொன்று வந்து லிக்விடு, இன்னொன்று வந்து கேஸ். இந்த 3 ஸ்டேட்டில் ஃபார்ம் ஆகும். இன்னொரு 4th ஸ்டேட் ஒன்று இருக்குது. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இப்போதைக்கு நம்ம 3 ஸ்டேட்டில் வந்து என்னென்ன மாறுது அப்படின்னு சொல்லி நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதோட கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அதே மாதிரி அதுலேருந்து கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஒன்று வந்து இல்லைனா கேஸ் வந்து அதுலேருந்து நம்ம எடுக்கிற மாதிரி இந்த ஹைட்ரஜன்ஸில் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதோட டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னாலே அங்கே வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், அந்த மெக்னீஷியம் ரிப்பனில் வந்து ஆக்சிஜனோட வச்சு நம்ம ஹீட் பண்ணுறோம். அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ மெக்னீஷியம் ரிப்பனில் வந்து ஆக்சிஜனோட ஹீட் பண்ணுறோம். நம்மளுக்கு ஃபைனலாக கிடைச்ச ப்ராடக்ட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு மெக்னீஷியம் ஆக்சைடு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், ஸோ 2 யூஸ் பண்ணுறோம். ஸோ அது பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக கிடைச்சிருக்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து நம்ம வந்து கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸை எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து எக்ஸாம்ஸில் வந்து இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸை வந்து 2 சைடும் பேலன்ஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரிலாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதோட பேர் என்ன, அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு தான் சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து இப்போ நீங்கள் பேசிக்காக வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த முக்கியமான இந்த எப்படி வந்து ஈக்குவேஷன்ஸை வந்து சால்வ் பண்ணுறது, எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியணும். ஸோ வந்து இங்கே பாருங்கள், ஒரு மெக்னீஷியமும் ஒரு ஆக்சைடும் சேர்ந்து MgO அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ஆகுது. ஸோ இதில் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ஒரு மெக்னீஷியம் இருக்குது, 2 ஆக்சிஜன் இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஒரு மெக்னீஷியம் ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் வந்து பேலன்ஸ்டாக ஆகலை. ஸோ இதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து
ஸ்கெலக்டல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், பேலன்ஸ் ஆகலை அப்படின்னா ஸ்கெலக்டல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து இப்போ பேலன்ஸ் பண்ணுறது, அதாவது பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஒரு ஜிங்க்கை எடுத்து சல்ஃபியூரிக் ஆக்சைடோட மிக்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஜிங்க் சல்ஃபேட்டும் ஹைட்ரஜன்ஸும் கிடைக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு ஜிங்க் இருக்குது. ஸோ இங்கேயும் ஒரு ஜிங்க்கு. ஸோ இங்கே வந்து 4SO4 இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே 4SO4, ஒரு H2 இருக்குது, ஒரு H2 இருக்குது. ஸோ இது வந்து ரெண்டு சைடுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேலன்ஸ்ட் ஆகிருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ஒரு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் வந்து ப்ரொசீஜர், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் 1ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்ஸை எடுத்துகிட்டு ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராக்கெட் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க, ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு உள்ள வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2ல் என்ன சொல்கிறாங்க, எந்த ஆட்டம்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு பார்க்க சொல்கிறாங்க, அதை ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து என்னென்னா O4ங்கிற ஆட்டம் வந்து O4 வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து O4 எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து அதை பேலன்ஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்து 4 O4ங்கிறது 4 இருக்குது. ஸோ வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து 4 ஆட் பண்ணுறோம். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து 4 ஆட் பண்ணுறோம். ஸோ அதுவும் பேலன்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனோம் அப்படின்னா ஃபைனலாக வந்து இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ ரெண்டு சைடுமே வந்து பேலன்ஸ்டாக இருந்தால் தான் அதை வந்து கம்ப்ளீட் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் நம்மளுக்கு என்னென்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு தெரியறதுக்காக எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ராக்கெட்டில் எழுதணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்டேட் இருக்கும். ஸோ 4 வகையாக இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. என்னென்னா ஒன்று வந்து சாலிடு, ஜீனா கேஸு. ஸோ அதுக்கப்புறம் AQ அப்படின்னா அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து வாட்டரில் மிக்ஸ் ஆகிருக்கும் ஒரு சொல்யூஷன்ஸ் வந்து வாட்டருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து அக்வஸ் சொல்யூஷன் சொல்லுவோம். ஸோ அப்புறம் வந்து எல்லுங்கிறது என்ன அப்படின்னா லிக்விடுன்னு சொல்லுவோம். ஸோ வந்து என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா சாலிட் இருக்கும், கேஸ் இருக்கும், லிக்விட் இருக்கும். ஸோ 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் இருக்கும். ப்ளஸ் வந்து அக்வஸ் சொல்யூஷன். அக்வஸ் சொல்யூஷன்னா ஒரு இப்போ வந்து நம்ம லிக்விடை வந்து தண்ணியில் வந்து சால்ட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் வந்து அங்கே அந்த சொல்யூஷன் என்ன இருக்கும் அப்படின்னா அங்கே வந்து நம்மளுக்கு அக்வஸ் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஸோ இங்கே வந்து சம் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து இந்த ஆரோ மார்க்குக்கு மேலே என்னென்னலாம் எழுதலாம் அப்படின்னா, ஸோ வந்து என்னென்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ கேட்டலிஸ்ட்னா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ கேட்டலிஸ்ட் அப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து என்ன கேட்டலிஸ்ட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா சன்லைட்டுங்கிறது கேட்டலிஸ்ட்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி எவ்வளோ ப்ரெஷரில் நம்ம அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது, ஸோ இந்த டெம்பரேச்சர் அதில் மெஷர் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆரோ மார்க் போட்டு அதுக்கு மேலேயும் கீழேயும் எழுதுவோம். ஸோ இந்த ஆரோ மார்க்குங்கிறது தான் வந்து எந்த சைடில் எந்த சைடு வந்து ஆரோ மார்க் இருக்கோ ஸோ அந்த பக்கம் வந்து ரியாக்ஷன்ஸ் நடக்குது. ஸோ இங்கே வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடில் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு நோட்டை எடுத்து, நான் ஒவ்வொரு வீடியோஸ் பார்க்கும்போது நீங்கள் நோட்டை எடுத்து ஒவ்வொரு பாயிண்ட்டை வந்து எல்லா பாயிண்ட்டையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 2 டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து எண்டோதெர்மிக் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், இன்னொன்று வந்து எக்ஸோதெர்மிக் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வாட்டரை எடுத்துக்கிறோம், வாட்டருக்குள்ளே கால்சியம் ஆக்சைடை போடுறோம். ஸோ இதில் வந்து கால்சியம் ஆக்சைடுக்குள்ளே வாட்டர் மிக்ஸ் ஆகுது. ஸோ இது என்ன சொல்யூஷன், அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ இங்கே பாருங்கள், கால்சியம் ஆக்சைடுனா ஒன்றும் இல்லை, இந்த குவிக் லைம் தான், நம்ம சுண்ணாம்புன்னு சொல்லுவோம்ல. ஸோ சுண்ணாம்பை வந்து வாட்டருக்குள்ளே கலக்கிறோம். நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும். ஸோ இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக வந்து அந்த சுண்ணாம்பாக சொல்லுவோம். ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒயிட் கலரில் இருக்கும். நம்ம செவுத்தில் சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து ஸோ இதுதான். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து சுண்ணாம்பும் கிடைக்கிது. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம அந்த பீக்கரை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா சூடாகவும் இருக்கும். ஸோ வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஒரு எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. என்ன எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம வந்து வாட்டருக்குள்ளே அந்த கால்சியம் ஆக்சைடை போடுறோம், சுண்ணாம்பை போட்ட உடனே நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு கால்சியம் ஹைட்ராக்சைடும் ஒன்று கிடைக்குது. ஸோ அதே மாதிரி ஹீட்டும் கிடைக்குது. ஸோ வந்து இதுதான் வந்து அந்த ரியாக்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் அந்த லைம் இருக்குல்ல, ஸோ அந்த லைமை வந்து வாட்டருக்குள்ளே ஆட் பண்ணுறோம். ஸோ அதை தான் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா
ஒயிட் வாஷிங்க்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லோவாக கார்பன் டை ஆக்சைடோட ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனலாக கால்சியம் கார்போனேட் அப்படிங்கிற மெட்டீரியல் கிடைக்கும். ஸோ இந்த கால்சியம் கார்பனேட்டை என்ன சொல்லுவோம், இந்த கால்சியம் கார்பனேட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஷைனி சர்ஃபேஸாக இருக்கும். ஸோ வந்து ஃபைனலாக வந்து நம்மளுக்கு ஷைனி ஃபினிஷ், வாலில் வந்து ஷைனி ஃபினிஷ்க்கு காரணமான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸாக கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா கால்சியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த கால்சியம் கார்பனேட்டுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா மார்பிள். ஸோ மார்பிளோட கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸு வந்து CaCO3 தான். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து ஒரு கோலை எடுத்து எரிக்கிறோம். ஸோ கார்பனை வந்து எரித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. ஸோ அதே மாதிரி ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் கேஸாக மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு H2O வாட்டர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பொருளை வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து ரெண்டை வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. ரெண்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு புதுசாக ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா இந்த காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காம்பினேஷன்னா ரெண்டு ரியாக்டன்ட். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது ரியாக்டண்ட்டை எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடச்சிச்சு ப்ளஸ் எனர்ஜி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு வந்து காம்பினேஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா எக்ஸோதெர்மிக் கெமிக்கல் ரியாக்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸோதெர்மிக் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி சம் எனர்ஜியும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எக்ஸோதெர்மிக் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பேர்னிங் ஆஃப் நேச்சுரல் கேஸை பேர்ன் பண்ணால் நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும், வாட்டரும் கிடைக்கும். ஸோ செகண்ட் வந்து நம்ம சுவாசிக்கிறது வந்து ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் தான். சுவாசிக்கிறது நம்ம எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் தான் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகுறதும் வந்து ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் தான். ஸோ குளுக்கோஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிஜனோட கலந்து நம்மளுக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜனு, அது வாட்டரு ப்ளஸ் எனர்ஜி எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த ஃபுட் வழியாக கிடைக்குது. ஸோ அதே மாதிரி இந்த டீகம்போசிஷன் ஆஃப் வெஜிடபிள் மேட்டர்ஸும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ வந்து இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ வந்து இங்கே வந்து ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது, அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு சம் எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸோதெர்மிக் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இந்த ரியாக்ஷன்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு ரியாக்டண்ட்டை வந்து கம்பைன் பண்ணி நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், அதாவது காம்பினேஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். காம்பினேஷனில் ரெண்டுத்தையும் சேர்ப்போம், ஒரு புது ப்ராடக்ட் கிடைக்கும். டீகம்போசிஷனாக என்னன்னு தெரியும், ஒரு ப்ராடக்டை வந்து பிரிச்சிடும், அதாவது டீகம்போஸ் ஆக வைக்கும். இங்கே பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஃபெரஸ் சல்ஃபேட் இருக்குது. ஃபெரஸ் சல்ஃபேட்டை வந்து ஹீட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு ஃபெரிக் ஆக்சைடாகவும், ஸோ அதுக்கப்புறம் சல்ஃபர் டை ஆக்சைடும் சல்ஃபர் ட்ரைஆக்சைடு அது ரெண்டுமே வந்து கேஸஸ் ஃபார்மாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபெரஸ் சல்ஃபேட்டை ஹீட் பண்ணி 3 ப்ராடக்டாக மாற்றுறோம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன எனர்ஜி யூஸ் பண்ணுறோம், ஹீட் எனர்ஜி யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து ஒரு ப்ராடக்டை வந்து இன்னொரு ப்ராடக்டாக மாற்றுறதுக்காக ஒரு எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எண்டோதெர்மிக் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு சுண்ணாம்பு கல்லை வந்து எப்படி வந்து கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாற்றுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே வந்து ஹீட்டிங் ரியாக்ஷன்ஸ். இங்கே வந்து நம்ம எனர்ஜியை வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி எனர்ஜியை வந்து கொடுத்து நம்மளுக்கு இன்னொரு ப்ராடக்ட் கிடச்சிச்சு. ஒரு ப்ராடக்ட்டை வந்து பிரித்து 2 ப்ராடக்டாக எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை வந்து நம்ம யூஸ் பண்ணி அதை டீகம்போஸ் பண்ண வைக்கிறோம். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் தான் அவங்க கேட்பாங்க. ஸோ இதனால அவங்க வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை. ஸோ ஒன் ஃபார்ம் ஆஃப் எலமெண்ட்லேருந்து டிஸ்பிளேஸ் ஆகிறது தான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், அயன் இருக்குது, அயனுக்கு பக்கத்தில் வந்து காப்பர் சல்ஃபேட் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த அயனோட இந்த சல்ஃபேட் சேருது. ஸோ அது மாதிரி இந்த காப்பர் தனியாக போயிடுது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்பிளேஸ் ஆகுது. இங்கே பாருங்கள், ஜிங்க்கு வந்து சல்ஃபேட்டோடையும் இந்த காப்பர் வந்து தனியாகவும் போகுது. ஸோ அதே மாதிரி லெட்டு வந்து குளோரைடோடையும் காப்பர் வந்து தனியாக எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்லுவோம்.
ஸோ இது வந்து சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஸோ வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஸோ இங்கேயும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. என்னன்னா சோடியம் சல்ஃபேட் ஒரு 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 பீக்கரில் ஒரு டெஸ்ட் டியூப்பில் எடுத்துக்கிறாங்க, இன்னொரு டெஸ்ட் டியூப்பில் வந்து பேரியம் குளோரைடு எடுத்துக்கிறாங்க. ஸோ கம்பைன் பண்ணுறப்ப இந்த பேரியம் வந்து சல்ஃபைட்டோடையும் இந்த சோடியம் வந்து குளோரைடோடையும் போய் சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். ஒரு என்ன ஸ்டேட்டில் சேஞ்ச் ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆகும்ல. ஸோ வந்து இங்கே வந்து கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் பேரியம் சல்ஃபேட் அண்ட் பேரியம் குளோரைடு. ஸோ இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸோ இதுதான் வந்து எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கேட்குற கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா இந்த ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். ஸோ ஆக்சிடேஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து இங்கே வந்து காப்பர் இருக்குது. ஸோ அதே மாதிரி காப்பர் எடுத்து நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா குப்ரிக் அந்த காப்பர் ஆக்சைடாக மாறுது, காப்பர் ஆக்சைடாக மாறுது. ஸோ இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த காப்பர் வந்து ஆக்சிஜனை கெயின் பண்ணிக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த ஆக்சிஜனை எடுத்துக்கிச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சிடேஷன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ அதே வந்து காப்பர் ஆக்சைடை எடுத்து நம்ம வந்து H2 கேஸ் அதில் பாஸ் பண்ணோம் அப்படின்னா காப்பர் தனியாகவும் இந்த வாட்டர் தனியாகவும் பிரிஞ்சு வரும். ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா அந்த CuO வந்து அந்த ஆக்சிஜனை வந்து ரெடியூஸ் பண்ணுது, அதாவது அதை வந்து விட்டு கொடுத்துருது. ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சு அப்படின்னா ரிடக்ஷன் ஆரிங்கிறது வந்து ரெடியூஸ் ஆகிறது, ரிடக்ஷனுங்கிறது கம்மியாகிறது. ஸோ ஆக்சிஜன் வந்து ஒரு இடத்துல இருந்து நம்மளுக்கு கம்மியாயிருச்சு, நம்மள்ட்ட இருக்கிற ஆக்சிஜன் கம்மியாயிருச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிஜன் கம்மியாயிருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ரிடக்ஷன் சொல்லுவோம். ஸோ இதுவே வந்து இந்த ரியாக்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காப்பர் வந்து ஆக்சிஜனை வந்து வெட்டுருச்சு. ஸோ அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜனை வாங்கிக்கிச்சு. ஸோ வந்து ரெண்டு ரியாக்ஷனுமே நடந்திருக்கு. ஸோ வந்து இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் சேர்ந்து நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த ரேடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ஸோ இங்கே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ஆக்சிடேஷனை என்னென்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஒரே எக்ஸாம்பிளில் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஆக்சிடேஷன்னா ஆக்சிஜனை வாங்கிக்கும், அதாவது கெய்னிங் ஆஃப் ஆக்சிஜன், ரிடக்ஷன்னா ரிலீசிங் ஆஃப் ஆக்சிஜன் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸோ இது வந்து அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டாக இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கரோஷன்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இரும்பை எடுத்து ஸோ நம்ம வீடு கட்டுறோம். ஸோ வீடு கட்டுறப்ப ஸோ இரும்பை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபுல்லாக வந்து கான்க்ரீட் பூசி ஃபுல்லாக இரும்பை மறைச்சிரும். ஸோ ஒரு சில இடத்துல மட்டும் ஒரு இரும்பு தனியாக தெரிஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுற்றி கருப்பு கலராக ஃபார்ம் ஆகும். ஸோ இல்லைனா கிரே கலர் இல்லைனா ப்ரௌன் கலர் ஏதோ ஒரு கலராக மெட்டீரியலை பொறுத்து அது கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு தான் பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரஸ்டிங் ஆஃப் அயான்ஸ், அதாவது அந்த இடத்துல துரு பிடிக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ இதெல்லாம் வந்து என்ன பேர் அப்படின்னா கரோஷன் சொல்லுவோம். கரோஷன்னா ஸோ அது வந்து அரிப்பு அதாவது அந்த மெட்டீரியலில் வந்து அரிப்பு ஏற்படுது. ஸோ அரிப்பு ஏற்படுறதுனால நம்மளுக்கு என்னென்னலாம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் அப்படின்னா ஸோ இப்போ வந்து இந்த கார் பாடிஸ், அதுக்கப்புறம் இந்த பிரிட்ஜு கட்டுறப்ப இந்த மேக்ஸிமம் அயன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி ஷிப்ஸு, ரெயில் கூட நம்ம வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு தடவையும் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, வெல்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கரோஷன்ஸ் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரான்சிடிட்டி. ஸோ ரான்சிடிட்டி அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஆயில் ஃபுட்ஸு, ஸோ ஃபேட்ஸ் அந்த ஆயில் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ வந்து ஆக்சிடைஸ்னால் நம்ம என்னன்னு சொன்னோம், அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் சொன்னோம். ஆக்சிஜன் வந்து எடுத்துக்கும். ஸோ வந்து காற்றுல வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து ஆக்சிடேஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிப்ஸை வந்து பாக்கெட்டில் அடைக்கும் போது உள்ள வந்து காற்று போகாத மாதிரி அடைப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து உள்ள வந்து என்ன கேஸை பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நைட்ரஜன் கேஸ். ஸோ நைட்ரஜன் கேஸ் வந்து உள்ள பாஸ் பண்ணி அதில் வந்து எந்த ஒரு ஆக்சிடேஷன்ஸ் ஆகாமல் வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரான்சிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து இங்கே மேக்ஸிமம் இந்த யூனிட் ஃபுல்லாகவே வந்து ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால் என்னென்ன டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி ரொம்ப முக்கியமான டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா இந்த ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். ஸோ அதுக்கப்புறம் இந்த கரோஷன்ஸில் அப்ளிகேஷன்ஸ், கரோஷன்னா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கரோஷன்ஸ்னால் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா ரஸ்டிங் ஆஃப் அயான்ஸ் அப்படின்னு சொல்லணும், அதாவது துருப்பிடித்தலும். ஸோ அதனால் என்ன நடக்கும், ஸோ அரிப்பும் நடக்கும்.
ஸோ இதுதான் வந்து இந்த யூனிட் ஃபுல்லாகவே பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு தடவை என்சிஆர்டி புக்ஸை எடுத்து நீங்கள் படிக்கிறப்பையும் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோஸ் புரியல அப்படின்னா ஸோ நீங்கள் நோட்ஸு எடுக்கிறப்ப ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் வந்து இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் வீடியோ இருந்துச்சுன்னா நீங்கள் 15 மினிட்ஸ்லேயே அதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ வந்து இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சொல்லுங்கள். சார் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.